என்ன மச்சான் ரூட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்க? வீட்டுக்கு போகலையா நீ? ரெக்கார்ட் நோட்டு இன்னும் முடிக்கலடா, அதான் யார்கிட்ட வாங்கி எழுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்டா. அதான் சிந்து இருக்காளே, சிந்துகிட்ட தானே கேட்ப, நீ கேட்கலையா? கேட்டேன், மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டாடா. உனக்கு தர முடியாது, நான் வசந்துக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. வசந்த் வாங்கி எழுதிட்டு இருக்கான் போல, என்ன கதைன்னு ஒன்றும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் அவள் பின்னாடி சுற்றுறதை நிறுத்திக்கலான் இருக்கேன்டா. ஏன்டா மச்சான் திடீர்னு இந்த நல்ல முடிவு? இல்லைடா, சிந்து மதிக்கவே மாட்டேங்கிறாடா. உங்கள்கிட்ட கெத்து காட்டுறதுக்காக தான் அவளை கரெக்ட் பண்ணணும்னு பார்த்தேன். ஆனால் அவள் என்னன்னா மதிக்க கூட மாட்டேங்கிறா. அதான் அப்பாடா, நம்ம மச்சானுக்கு ரூட்டு கிளியருன்னு நினைக்கிறேன். அப்போ பாவம் அவன் வசந்த். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. என்னடா யோசிச்சுட்டு இருக்க? ஆ, அது ஒன்றும் இல்லை மச்சான், நீ இப்போ எடுத்தல்ல, இதுதான் சரியான முடிவு. ஃப்ரீயாக விடு, பார்த்துக்கலாம். உன் அழகுக்கு 1000 பொண்ணுங்க வரும் மச்சான். வரும் வரும். பக்கத்தில் ஜூனியராக ஒரு பொண்ணு இருக்குல்ல, காயத்ரின்னு, அதை பார்க்கலான்னு இருக்கேன்டா மச்சான். அதானே பார்த்தேன். சரி வா, அணுன்னு ஒரு பொண்ணு இருக்கான், அதை நான் பார்க்குறேன். காயத்ரி நீ பாரு, வா. என்னமாடா நீ, சூப்பர்டா, வாட போலாம்.